அப்பா உன் வீடியோ கேட்டுட்டாப்பா நைட்டா தூங்குவேன். நான் சொன்னேன் என் வீடியோ கேட்டீங்கன்னா தூக்கம் வராது நைட்டு. இப்ப இங்க சீஃப் கெஸ்ட் அப்படிலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல, அது தமிழ் புலவர் மாதிரியே பேசுறாரு பாருங்க. இந்த எம்சில இருந்து 2 வகை இருக்கு. ஒருத்தன் வந்து தமிழ் புலவர், அந்த மேம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்டா கரெக்டா சொன்ன பாருங்க. ஏன்னா அவங்க தான் ஷேக்ஸ்பியர் தங்கச்சி மாதிரி பேசுவாங்க. ஏன்னா இந்த ப்ரொனன்சியேஷன் pronunciation I would like to welcome அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான். இவரு தமிழ் காகைகா காவுகை கூகைகா காகாகை காவிக்கு கொக்க என்னன்னு கேட்காதீங்க, நானும் இது மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். நாங்க சீஃப் கெஸ்ட் இன்ஃபோசிஸ் அப்படின்னோட உங்க தலையில எல்லாம் ஒரு விஷயம் ஓடும். ஐயோ தோற இங்கிலீஷ்லயே பேசி கொல்ல போகுது. ஏன்னா இன்னைக்கு என் பையன் காலேஜ் படிக்கலாம். அவன் காலேஜ் இன்னைக்கு காலையில கிளம்பி போகும்போது எங்கப்பா போறேன்னா எஸ்ஆர்எம் போறேன்ப்பா, பார்த்து கொண்டுறாதப்பா பசங்களை அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். அவன் 3rd இயர் இருக்கான், ஃபைனல் இயர் இன் காலேஜ். நான் காலேஜ் படிக்கும் போது பயங்கரமான ஸ்டூடெண்டானா கிடையவே கிடையாது. என் கதையை ரொம்ப சுருக்கமா சொல்லிருக்கேன். இப்ப இருக்கிற இந்த மேடை தான் எங்க வீடு அப்படின்னா இங்க இருந்து ஒரு 40 அடி ரோடு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல் காம்பவுண்ட், அங்கதான் படிச்சேன். எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரே கனவு தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு அதே கனவு தான் இருக்கும். வீட்டுல 2 பிள்ளை பிறந்தா ஒண்ணு இன்ஜினியர் ஆகணும், ஒண்ணு டாக்டர் ஆகணும். குழுக்கள் முறையில எனக்கு விழுந்தது இன்ஜினியரிங், என் தம்பி விழுந்தது டாக்டர். ஒரு பருப்பும் வேகல. நானும் இன்ஜினியர் ஆகல, என் தம்பி டாக்டர் ஆகல. அவனாவது இன்ஜினியர் ஆனான். நான் இன்ஜினியரிங்க்கு அந்த கதைக்கு வரேன். எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். நான் தமிழ்நாடு ஸ்டேட் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன், வாலிபால் விளையாண்டுருக்கேன், நேஷனல்ஸ் கொக்கோ விளையாண்டுருக்கேன். அதனால எனக்கு கிரவுண்ட் தான் என்னுடைய 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 என்னோட கூடாரம் சொல்லலாம். அது என் தம்பி டைரக்ட் ஆப்போசிட். அவன் கிரவுண்டுக்கு மலைக்கு கூட ஒதுங்க மாட்டான். அதனால ஸ்கூல்ல எல்லாம் எங்க டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா சேம் மம்மி சேம் டேடியாடா, எப்படா ஒரே குடும்பத்துல 2 பேரும் இப்படி இருக்கீங்க? ஒருத்தன் கிரவுண்டே கதின்னு இருக்கான், இன்னொருத்தன் படிப்பே கதின்னு இருக்கான். இப்போ இந்த 11th 12th எல்லாம் வரும்போது எங்க அம்மா வந்து என்ன எப்படியாவது தம்பி நம்ம குடும்பத்துல நீ தான் இன்ஜினியர். ஏன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா தான் முதல் பட்டது. எங்க அம்மா படிச்ச கதையெல்லாம் சம மோட்டிவேஷன். நான் தான் சொன்னேன் அவங்க படங்க கதையெல்லாம் 9 தெரிஞ்சா ஹீரோயின் நடிச்சிருவாங்க. எங்க பாட்டி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. எங்க பாட்டி கிட்ட போய் நான் கேட்டேன் ஒரு வாட்டி, சன் டிவில ஒரு ப்ரோக்ராம் பேசணும், பெண் குழந்தைகள் ஏன் படிக்கணும் அப்படின்னு. அப்ப எங்க அம்மா படிச்சிருக்காங்கல்ல, அதனால எங்க அம்மா பாட்டி கிட்ட போய் கேட்டேன், பாட்டி 1975ல 1974ல எங்க அம்மாவை நீ எப்படி 300 கிலோமீட்டர் தாண்டி ஹாஸ்டல் அனுப்பி படிக்க வச்ச, அதுவும் டீச்சர் ட்ரைனிங்க்கு. எங்க அம்மா பாட்டி வந்து மாடு மாட்டில இருந்து பால் கறந்துட்டு இருக்காங்க, நான் பின்னாடி பண்ணி டீ குடிச்சிட்டு இருக்கேன். நான் ஏதோ பெரிய மோட்டிவேஷன் லெக்சர் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா மாடுக்கு பால் கறந்துட்டு, ஏன்னா அவங்க அம்மா என்ன சாணி எல்ல கூடாது இல்ல, அதனால படிக்க வச்சேன் அப்படின்னு. அவ்வளவுதான், ஒரே லைன் தான். எங்க அம்மா படிச்சதனோட விளைவுதான் அவங்க டீச்சர் ஆனாங்க, நல்ல ஸ்கூல்ல வேலை செஞ்சாங்க. ஆனா எங்க அம்மாவோட கனவு என்ன, நம்ம புள்ள எப்படியாவது இன்ஜினியர் ஆயிடும், அமெரிக்காவுக்கு போயிடும். இதான் எங்க அம்மாவோட பெரிய கனவு. ஆனா என் கனவு வேற. கனவுல எப்ப வரும் நம்மளுக்கு? எப்ப வரும்? தூங்கும் போது வரும். அந்த வாத்தியார் கரெக்டா சொல்றாங்க, தூங்கும் போது வரும். அப்துல் கலாம் என்ன சொல்றாரு, தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்றாரு. ஏன்னா தூக்கத்துல நம்மளுக்கு ஆவாத கனவு தான் வரும். இப்ப எனக்கெல்லாம் வந்திருக்கு கனவு. சச்சின் டெண்டுல்கர்லாம் இருக்காருல்ல, அவர்லாம் கால் வந்து கதற மாதிரிலாம் கனவு வந்துருக்கு. பாய்ஸ்க்கெல்லாம் முக்கால்வாசி என்ன கனவு வரும், இப்ப என்ன கனவு வருதுன்னு தெரியல. நான் சொல்றேன், நான் பாயாத்தி அந்த கப்பு ஜெயிச்சு கொடுத்து யாராவது எங்க தோல்ல தூக்கி வச்சு அந்த ஷாம்பெயின் பாட்டில் அடிச்சு மூஞ்சில தெளிச்சு அப்படியே ஊரே கொண்டாடுற மாதிரி தான் கனவு. தெருவுல தான் கிரிக்கெட் விளையாண்டுருப்போம், ஆனா இந்தியாவுக்கு விளையாடுற மாதிரியா இருக்கும். இப்ப நான் பாக்குறேன், எனக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் கால் வந்து கதறது, இதுதான் எனக்கு லாஸ்ட் மேட்ச், நீ தான் எப்படியாவது எனக்கு இந்த கப்பை ஜெயிச்சு கொடுக்கணும். இந்தியா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ், இந்தியா vs பாகிஸ்தான். 6 பால்ல 30 ரன் அடிக்கணும், லாஸ்ட் விக்கெட் நான் தான் உள்ள போறேன். சச்சின் டெண்டுல்கருக்கே ஆறுதல் சொல்றேன், கவலைப்படாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போறேன். ஃபர்ஸ்ட் பில்லர்ல சௌரவ் கங்குலி நிக்கிறாரு, அப்புறம் ராகுல் டிராவிட் நிக்கிறாரு, எல்லாம் போச்சேன்றாங்க. நான் பேட் எல்லாம் கட்டிட்டு அப்படி கிரவுண்டுக்கு போய் திரும்பி பாக்குறேன், எங்க அம்மா ஸ்டேடியத்துல அப்படின்றாங்க. அம்மாக்கும் ஆறுதல் சொல்றேன், டோன்ட் வரி ஐ வில் டேக் கேர். கிரவுண்டுக்குள்ள போனோடனே 6 பால் 30 ரன் இல்ல, ரொம்ப ஈஸி டார்கெட். ஷோயப் அக்தரும் ஒருத்தருக்கான் பாத்திருக்கீங்களா, பாகிஸ்தான் பாஸ்போர்ட். அவனுக்கு வந்து இப்ப இங்க மேட்ச் அப்படின்னா ராயபுரத்துல இருந்து ஓடி வருவான், பந்து தேய்ச்சிக்கிட்டு. முதல் பாலே பிச்சாய் வாய் வழியா ஹெல்மெட் வழியா போய் வாயில அடிச்சிருது, ரத்தம். அப்படி வந்து முறைக்கிறாங்க. இப்ப நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்க பேட்ஸ்மேன் யாருன்னு தெரியல, கனவுல ஒழுங்கா தெரியல. அவரு வந்து சொல்றாரு, நீ உள்ள போயிட்டு செத்துற போற அப்படின்னு. வந்துச்சே கோபம், அந்த ஹெல்மெட் எடுத்து கொடுத்தேன். வேற ஹெல்மெட் வாங்கணும்னு நினைச்சா, கிடையாது. ரத்தத்தை எடுத்து நெத்தியில வச்சேன். அடுத்த 5 பாலும் சொல்லிட்டி அடிச்சேன், 5 6. இந்தியா ஜெயிச்சிருச்சு. சச்சின் டெண்டுல்கரே என்ன தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டாரு. சாம்பியன் பாட்டில் அடிச்சு மூஞ்சில எல்லாம் தெளிக்கிறாங்க. பார்த்தா சாம்பியன் இல்லை, எங்க அம்மா தனியா தெளிக்கிறாங்க, எஞ்சிப்படா காலேஜுக்கு. இப்படிதான் ஒரு ஆவாத கனவாதான் வரும். ஏன் கனவெல்லாம் இந்தியாவுக்கு கிரிக்கெட் ஆடுறதுதான். ஒரு பருப்பு வேகல.
ஏன்னா எங்க ஸ்கூல்ல இருந்த வத்தலையும் தொத்தலையும் நான் தான் எல்லாத்தையும் கேப்டன். அதுதான் சூப்பர் நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்கூல் டைம்ல என்ன, என் கிளாஸ் கேர்ள்ஸ்க்கு முன்னாடி சீன் போட்டிருந்தோம், ஹீரோ அப்படின்ற இமேஜ் வாங்கிருந்தோம். தெரியல அப்ப 5 பைசாக்கு இது பிரோஜனம் இல்லைன்னு அப்ப தெரியலையே. சூப்பரா 12th போர்டு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. கரெக்டா அந்த போர்டு எக்ஸாம் முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் தான் குரூஷியல். யாரெல்லாம் போர்டு எக்ஸாம் எழுதலாம் எழுத வேணாம் டிசைட் பண்ற எக்ஸாம். எங்க அம்மா கூப்பிட்டு வச்சிருக்காங்க. எங்க அம்மா தமிழ் ஆசிரியர், ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, வணக்கம் அப்படின்னு பேசுவோம். எங்க கிளாஸ் டீச்சர் வந்து இங்கிலீஷ் டீச்சர், மத்திய பிரதேசம் வந்திருக்காங்க. இப்ப மேம் பேசினாங்கல்ல, அவங்க மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்க, தமிழ் தெரியாது அவங்களுக்கு, ஹிந்தி தான் தெரியும். அதனால ஜாலி எல்லாரும் பயந்து பயந்து கூட்டு வருவாங்க. நான் மட்டும் எங்க அம்மா தைரியமா கூட்டு வருவேன். இவங்க பேசுறது எங்க அம்மா புரியாது, எங்க அம்மா பேசுறது இவங்களுக்கு புரியாது. நல்ல அவருக்கு என்ன பக்கத்துல உட்கார வச்சுட்டு சொல்றாங்க, மிஸ்ஸஸ் அருள் மேரி அப்படின்னாங்க. எங்க அம்மா பேரு. எங்க அம்மா ஏன் சொல்லுங்க. எஸ் மேடம். யுவர் சன் சுஜித் குமார் இஸ் an outstanding student அப்படின்னாங்க. இப்ப என்னதான் அவுட்ஸ்டாண்டிங் நானும் எங்க அம்மா புரிஞ்சிச்சு. நன்றி மேடம், நன்றி மேடம். No, 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 no. That's not what I meant. He's always outside the class. அவங்க நெக்கலா சொல்றாங்க, இது தேராது, எக்ஸாம் எழுதலாமா விடலாமான்றதே யோசிச்சிருக்காங்க. எனக்கு எல்லா சப்ஜெக்டும் நல்லா வரும், ஒரு சப்ஜெக்ட் தவிர மேக்ஸ். இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மேம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தங்க எந்திரிச்சாங்க, நீங்க தான் மேக்ஸா மேடம்? ரொம்ப நன்றி மேடம். இவங்க நல்ல மேம். எனக்கு மேக்ஸ் மேல கோவம் இல்ல, எங்க மேக்ஸ் டீச்சர் மேல கோவம். அவங்க எதுக்கத்தாலும் திட்டிட்டே இருந்தாங்களா, அவங்க மேல இருக்க கோவத்தெல்லாம் நான் எதுல காமிச்சேன், மேக்ஸ்ல காமிச்சேன். 12th போர்டு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. லாங் ஸ்டோரி ஷார்ட், எங்க ஸ்கூல்ல நாம ஸ்கூல் பீப்புள் லீடர். நார்மலா யார் ஸ்கூல் பீப்புள் லீடரா போடுவாங்க, பார்த்தாலே தெரியும், ஜிஜு புஜிக்கே இருக்கும் இந்த பையன், எல்லாத்துலயும் சமத்தா இருப்பான் அந்த பையன், சமத்தா இருக்கும் அந்த பொண்ணு, அது மாதிரி இருக்கவங்க தான் போடுவாங்க. என்ன ஏன் ஸ்கூல் பீப்புள் லீடரா போட்டான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அது வரைக்கும் எங்க ஸ்கூல்ல யார் ஸ்கூல் பீப்புள் லீடரா இருந்திருக்காங்க அவங்க தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. 1182 அப்படிலாம் மார்க் வாங்க, 1200. நான் கூட எதுக்கு அந்த 18 மார்க் விட்டு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வாங்கிடலாம்ல. இப்ப நான் போறேன், எங்க பிரின்சிபல் கண்ணுல எல்லாம் தண்ணி, அழுகுற மாதிரி இருக்காங்க. நான் நினைச்சேன் நான் தான் உங்களுக்கு ஃபேவரட் ஸ்டூடெண்ட். ஐயோ நம்ம போறோம் எவ்வளவு ஃபீல் பண்றாங்களே மேம். நான் வந்து வாயிலும் சொல்லலாம்னு நினைச்சேன். மேம் கவலைப்படாதீங்க, நான் எங்க போறேன், தூருக்கு பக்கத்துல எங்க வீடு, எந்த காலேஜ்ல சேர்ந்தாலும் அவங்க வந்து டெய்லி பார்த்துட்டு போறேன், இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு மார்க் ஷீட் கொடுத்துறாங்க. இப்ப நான் வாங்கி மார்க் ஷீட் பாக்குறேன், நம்ம கண்ணிலையும் தண்ணி புல புல புலன்னு. என்னன்னா மேத்ஸ் எல்லா சப்ஜெக்ட் பார்த்து வரேன். கெமிஸ்ட்ரி 196, பிசிக்ஸ் 188, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 192, எல்லாத்துலயும் நல்ல மார்க். மேக்ஸ் அப்படின்னு வருது 71. அப்போ போச்சுக்கிறாங்க 71 out of 100. அதான் கிடையாது. நல்லா பாக்குறேன் 071 out of 200 அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப நான் சொல்லும் போது பாருங்க, இங்க இருக்க மூஞ்செல்லாம் மாறிடும். ஐயோ இது மாதிரி ஆளையா நம்ம ஜிகேஸ்டா கூப்பிட்டுருக்கோம் நம்ம பசங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. கதிரவன் சார் வேற அங்க உட்காந்து என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. 71 out of 200 எவ்வளவு மார்க்? ஜஸ்ட் பாஸ் 35.5. இப்ப வாங்கி அந்த மார்க் ஷீட்டை வாங்கி சட்டைக்குள்ள வச்சுட்டேன். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கல்ல நம்ம கேங், வெளியில வந்தோம்னா அவன் எவ்வளவு வாங்கினான்னு கூட சந்தோஷப்பட மாட்டான். மச்சான் எவ்வளவுடா அப்படின்னுவான். நான் எப்படி சொல்றது, நான் சொன்ன நிறைய வாங்கி இருக்கேன்டா, நீ போயிட்டு வா. எங்க வீட்டுல ரொம்ப கிட்ட இல்ல, உடனே வீட்டுக்கு போனா செம்மடி விடும் தெரிஞ்சு போச்சு. நேர சர்ச்சுக்கு போயிட்டேன். மாதா சிலைக்கு முன்னாடி குட்டிகள் போட்டு அப்படி ஒரு பிரேயர். என்ன பிரேயர், எந்த புண்ணியவதி என் பேப்பரை கரெக்ட் பண்ணிச்சோ அந்த டீச்சருக்கு நீயே ஒரு மோதிரத்தை போட்டு. ஏன்னா கண்டிப்பா நான் 71 வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. 65 66 வாங்கியிருப்பேன். தெய்வ சுந்தரி மேடம் மாதிரி யாரோ ஒருத்தங்க பாவம் இதெல்லாம் ஃபெயில் ஆக்கி என்ன பண்ண போறோம், போயிட்டு போகுது அப்படின்னு மார்க் எழுதி போட்டு நம்மள பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ரைட். ஸோ 71 ஜஸ்ட் பாஸ் ஆகி நான் தப்பிச்சிட்டேன். ஏன்னா எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர், எங்க அம்மாக்கு பசங்க லெட்டர் எழுதுவானுங்க 6ஆம் கிளாஸ் பசங்க. டியர் மேரி டீச்சர், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக என்ன உங்க கிளாஸ்லயே வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க, பாஸ் பண்ணிட்டேன். இன்னொருத்தன், எங்க அப்பா ஒரு கொலகார பாதி, அடித்தே கொண்டு விடுவார். 3வது பையனை செம்ம, அவன் ஒரு 5 ரூபா வச்சு எங்க அம்மாக்கு ஸ்டேபிள் பண்ணியிருக்கான். டியர் மேரி டீச்சர், என்னால் முடிந்தது இவ்வளவுதான், இதை தக்க சன்மானமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னை பாஸ் செய்து விடுங்கள். எங்க அம்மாக்கு அப்பயே லஞ்சம் கொடுத்துருக்கோம். எங்க அம்மா எவ்வளவு பேருக்கு 6 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த புண்ணியவதி தான் ஏதோ ஒரு டீச்சர் நம்மள பாஸ் பண்ணி விட்டுருக்கு. நான் 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரேன். எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன் என் கிளாஸ்மேட், அவன் ஐஐடி கோச்சிங் எல்லாம் போனான். காது வழியா மூளை வரும், அவ்வளவு படிப்பான். எப்ப கேட்டாலும் படிச்சு வராம, இல்லடா பாட்டி செத்துட்டாங்கடா அப்படின்னா. பாட்டி ஒரு 15 வாட்டி கொலை பண்ணிருப்போம். கரண்ட் இல்லடாமோ, என் வீட்டு பக்கத்து வீட்டு, என் வீட்டுல கரண்ட் இருக்கும், அவன் வீட்டுல கரண்ட் இல்லன்னு. ஆனா மார்க் மட்டும் 200 இப்படியே வாங்கிட்டு இருக்கோம். பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அவன் எப்பெல்லாம் பெரிய தப்பு பண்றானோ செம்மடி வச்சு சட்டையை கட்டி ட்ரௌசரோட காமன் சூத் பண்ணி வச்சிருவாரு. தலைவர் காமன் சூத் மேல நின்றாருன்னா அன்னைக்கு எதுவும் பெரிய தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். நான் கேட்டேன் என்னடா ஆச்சு அப்படின்னு. மேக்ஸ்ல மார்க் கம்மிடானா. என்ன நல்லா படிக்கிற பையனாச்சு, நம்மளே 71 மார்க் வாங்கி வீட்டுக்கு கெத்தா போறோம், இவன்ட்ட மேக்ஸ்ல மார்க் கம்மின்றான் அப்படின்ட்டு. எவ்வளோடான்னு 196. ஐயோ
196 கேட்டா அவங்க அப்பா அடிக்கிறாரு, அந்த 4 மார்க் ஏன் முட்டால் அடிக்கிறாரா எங்க அப்பா. இப்ப நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போனா எங்க அப்பா கையை எடுத்துட்டு வர்றாரு, என்ன நினைப்போம், பொலியேன்னு உள்ள போகுதுன்னு. தோல்ல கை போட்டு எங்க அப்பா செல்லம் வாடாங்க அப்படின்னு. என்ன இன்னைக்கும் த்ரிஷா பிரகாஷ் ராஜ் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிடுவார், செல்லம் தான் கூப்பிடுவார், செல்லம் இங்க வா. எங்க அம்மாவுக்கு வந்து நான் வச்சிருக்க பேர் ஃபீமேல் விஜயகாந்த். நல்ல வெள்ள வெள்ளையன்னு இருப்பாங்க, ஆனா கோவம் வந்தா மட்டும் கண்ணு சோப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. எங்க அம்மா தூரத்துல இருந்து பார்த்து சொல்றாங்க, பாடி லாங்குவேஜே தெரிஞ்சிச்சு போச்சு. ஏன்னா 1994ல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கணும்னாலே மினிமம் மார்க் நீங்க வச்சிருக்கணும்னா 120 வச்சிருக்கணும். இது இருந்தாதான் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே போக முடியும். எங்க அம்மா போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க 5 லட்சம் ரூபாய். எப்படியாவது ஒருவேளை நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கலாம், அது மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலயா சேரலாம். ஐயா, நாட் எலிஜிபிள் டு ரைட் அன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதனால எங்க அம்மா அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. எங்க அப்பா தோல்ல கை போட்டு சொல்றாரு, தம்பி உன் பேப்பர்ல ஏதோ தப்பா இருந்திருக்கா அப்படின்னு. நான் கூட நினைச்சேன், அப்பா அடிக்கல திட்டல, பேப்பர்ல ஏதோ தப்பா இருந்திருக்கு. ஆமாப்பா எதுவும் தப்பா இருந்திருப்பா. இல்லன்னா பாரு 196, 192, 188 வாங்கின நீனு மேக்ஸ்ல மட்டும் எப்படி 71 வாங்கியிருப்பேன். ஆமாப்பா எப்படி வாங்கியிருப்பேன். போட்டாரே ஒரு குண்டு அடுத்து. அதனாலதான் நான் ரீவேலேஷன் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். பொத்துன்னு காலில் வந்துட்டேன். இன்னைக்கு சொல்றாங்களா மோட்டிவேஷன் லெக்சர்லாம், எங்க அப்பா கிட்ட நான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் லெக்சர் கொடுத்தேன். அப்பா இன்ஜினியரிங் படிச்சாலும் பெரிய ஆள முடியுமாப்பா, தமிழ் படிச்சாச்சு இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சா கூட பெரிய ஆள் வரலாம்ப்பா. எனக்கு என்ன பையனா, எங்க அப்பா போய் ரீவேலேஷன் அப்ளை பண்ணி அந்த 71 மார்க் 65, 66 ஆயிடுச்சுன்னா சொந்த பைசால சூனி வச்சுக்கிட்ட கதையா இருக்கும். அதனால நான் எங்க அப்பா கிட்ட கதறேன், அப்பா அதெல்லாம் பண்ணாதப்பா. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நான் படிச்சது லோயலா கல்லூரியில் படிப்பது உங்கள் கனவா? எங்க வீட்டுன்னு கல்லூரிக்கு போட்டா என்சிசி யாரும் சீட்டு கொடுக்கல. எந்த காலேஜ்ல அப்ளிகேஷன் போனாலும் பவுன்ஸ் ஆகுது. மேக்ஸ்ல மார்க் கம்மி. நான் கேட்கறது கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கேன் வராது உனக்கு. ஆக மொத்தம் நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல வீக், அதுவும் மேக்ஸ்ல மட்டும் நீ மார்க் கம்மியா ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, வடிகட்டினா முட்டாலே முத்திர குத்திடுவாங்க சுத்தம். இப்ப எல்லா இடத்துலயும் போய் ஃபைனலா லோயலா கல்லூரியில சீட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபாதர் லெட்டர் கொடுத்தாரு. ஃபாதர்னா ஏன் ஃபாதர் இல்ல, சர்ச் ஃபாதர். இஸ் a good boy, God fearing child அப்படின்னு. அப்புறம் எங்க மாமா தான் மேக்ஸ் HOD, அவர் டபுள் PhD. அவர் எனக்கு லெட்டர் எழுதும்போது என்ன பார்த்துட்டு கேட்கிறாரு, were you really born in our family மாமா? இல்ல 100க்கு 100 இல்ல 200க்கு 100 மார்க் வாங்க கூடாதா உன்னால? மேத்தமேட்டிக்ஸ் இஸ் in our bloodன்னாரு. நான் சொன்னேன், மாமா உன் பிளட்ல இருக்கு மாமா, என் பிளட்ல இல்லையே, வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்றேன். எனக்கு என்ன கோவம்னா, நான் வாங்கின மத்த சப்ஜெக்ட் யாரும் பார்க்க மாட்டாங்களே. I was good in English, good in Tamil, நல்ல மார்க் மத்த எல்லாத்துலயும். யோசிச்சேன், என்னடா நம்மள முட்டாளே முடிவு பண்ணிட்டானுங்களா. ஃபைனலா எனக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் கியூல நின்று ரெக்கமெண்டேஷன், ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பேர் வரல, செகண்ட் லிஸ்ட்ல பேர் வரல, தேர்ட் லிஸ்ட்ல பேர் வரல. தேர்ட் லிஸ்ட்ல வரல அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காலேஜ் கிடையாது. எங்க அம்மாவை நான் நிக்கிறேன் 8 மணி நேரம் ஒரு கியூல நின்று. மத்தியானம் 2 மணிக்கு அந்த பிரின்சிபல் பாக்குறாரு. அந்த ஒரு வகையில பிரின்சிபல் எல்லாம் பார்க்க வர பயமா இருக்கும். இது வெளில எல்லாம் போட்டுறாதீங்க, வெளில சொல்லியும் அவர் போட்டிருப்பாரு. உள்ள போனோன்னு கேட்டாரு, என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு செம பசி, கேட்கலாம்னு நினைச்சேன், 2 சமோசா ஒரு டீ கிடைக்குமா பசி. நான் கேட்டேன், ஃபாதர் கெமிஸ்ட்ரி ஃபாதர் வராது, வேற ஏதாவது கேளு அப்படின்னாரு. பிசிக்ஸ் கேட்டேன், நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பல பிரீமியர் கோர்ஸ் வராது. மேத்ஸ் கேட்க தைரியம் இல்ல, மார்க்கும் கம்மி. எங்க மாமா தான் HOD அங்க, அவரு மூஞ்சி டெய்லி எப்படி பாக்குறது. நான் யோசிச்சேன், ஐயோன்னு. சோசியாலஜி ஃபாதர்னா அது ஆர்ட்ஸ்ல பிரீமியர் குரூப்னாரு. என்னடா எது கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா. பக்கத்துல டை கட்டிட்டு கோட்டு போட்டு கொடைக்கால குதிரை வைக்கிற மாதிரி இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு அப்படின்னாரு கோர்ஸ். ஃபாதர் என்ன பார்த்து கேட்டாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறியா அப்படின்னாரு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு டிகிரி இருக்குது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். I'm not exaggerating. I didn't know there was a degree called statistics. இப்போ எனக்கு என்னன்னா மைண்ட் வைஸ் சொல்லுது, தம்பி ஓகே சொல்லிடு, இல்ல கரஸ்பாண்டன்ஸ் தான் படிக்கணும் நீங்க. ஃபாதர் ஓகே ஃபாதர் அப்படின்ட்டு பிஎஸ்சி ஸ்டாட்ஸ் அப்படின்னு அப்ளிகேஷன் அப்படி தூக்கி போட்டு நான் கரெக்டா கதவை தாண்டும் போது அந்த பிரின்சிபல் டீன் கிட்ட இதே வார்த்தை யூஸ் பண்ணு. தருதலைங்க ஒன்னு இப்படிதான் தூக்கிட்டு வருது ரெக்கமெண்டேஷன் லெட்டர். இவனுங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்குவா, நான் காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. உங்க வயசுல இருக்க எனக்கு அது உரைக்கல. எனக்கு என்னன்னா எஸ் லோயலாவில் சீட்டு கிடைச்சிச்சு. எங்க அம்மா அழுகுறாங்க தேம்பி தேம்பி. விஜயகாந்த் அழுதா எவ்வளவு கேவலமா இருக்கும். நம்ம அழுகுறாங்க. பிரின்சிபல் ஆபீஸ் வாசல்லே வச்சுட்டு சொல்றாங்க என்கிட்ட, டே தம்பி உனக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்னாங்க. நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க தமிழ் பட்டில வர ஹீரோ மாதிரி அடுத்த நாளே அர்ஜுன் இல்லு அப்படின்னு பாருங்க. கிளாஸ்ல போய் உட்காடுறேன், பக்கத்துல இருக்க பையன் அவனுக்கு பேர் கூட தெரியல, ப்ரோ 10 போலாமான்னு கேட்கறான் முதல் நாள். நான் சொன்னேன், டே நானே அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன்டா. But I will tell you why this story. College is a place which will transform a donkey into a horse. அதுதான் என்னோட டெஃபினேஷன் ஆஃப் காலேஜ். லோயலா பிரின்சிபல் திருப்பி சொல்லுறது தமிழ் சூப்பர் சார். டேய் நீ உள்ள வரும்போது கழுதையாவா, பிரச்சனையே கிடையாது, வெளியில போகும்போது குதிரையா போகும் அப்படின்னு. சோ உங்க சீஃப் கெஸ்ட் யாருன்னு நான் சொல்லிடுறேன். Somebody who scored 71 in mathematics, not eligible to write an engineering entrance examination.
was forced to do BSc Statistics. Loyola படிச்ச 5 வருஷமா I was a gold medalist. BSc Stats I was gold medalist. PG லயே I was a gold medalist. பட் என்னன்னா UG கோல்ட் மெடல் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணியே படிச்சேன் நான். எனக்கு ஸ்டாட்ஸ் பிடிக்காது, மேக்ஸ் பிடிக்காது, நம்பர்ஸ் இஸ் நாட் சம்திங் ஐ வாஸ் குட் அட். என் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட்னா 2 பேர் சொல்லுவேன் நான். ஒன்னு அப்பா அம்மா. அந்த மார்க் வாங்குற டைம்ல ஒரு கடுமையான வார்த்தை கூட கிடையாது. எங்க அப்பால சொல்றாரு, பாத்துக்கலாம்டா நீ எல்லாம் சூப்பர்ரா அப்படின்றாரு எங்க அப்பா. நல்லா தெரியும். அதாவது நினைச்சு பாருங்க, சொந்தக்காரங்க யார்கிட்டயும் சொல்ல முடியாது. என் கூட படிச்ச எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு தமிழ் ஆர்ட்ஸ் கிடையாது. பிட்ஸ் பிலானி, IIT, அண்ணா யூனிவர்சிட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் படிக்கிற காலேஜ் சூப்பர் காலேஜா இருக்கும். IITல படிச்சுட்டு இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், எங்க காலேஜ் மொக்கடாமோ. எதுக்கு? நம்மளை எலிவேட் பண்றதுக்கு. நீ படிக்கிற எவ்வளவு ஜாலியா இருக்கு, IIT மொக்க மச்சி அப்படின்னு. அப்படி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்பா அம்மா. ஆனா லைஃப்ல எனக்கு சேஞ்சிங் பாயிண்ட் யாருன்னா எங்க பிரின்சிபல், எங்க ஸ்கூல் பிரின்சிபல். அவங்க என்ன ஒரு நாள் கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க ஸ்கூலுக்கு. நீ வா, ஏதோ பிரச்சனைன்றாங்க, நீ முன்னாடி மாதிரி இல்லைன்றாங்க அப்படின்ட்டு கேண்டீன்ல டீ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நாங்க 2 பேரும் குடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேக்குறாங்க, have you ever realized why I made you the school principal, I mean school people leader அப்படின்னு கேட்டாங்க. தெரியல, நீ அகாடமிக்கலி பிரில்லியன்ட்னு எனக்கும் தெரியும். உன்னை ஸ்கூல் பீப்புள் லீடரா போடும்போது இங்க இருக்க எல்லா டீச்சர்ஸும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, இவனை போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் have you ever realized ஏன் உன்னை ஸ்கூல் பீப்புள் லீடரா சூஸ் பண்ணேன்? நான் சொன்னேன், தெரியல மேடம் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நான் உன்னை பார்த்த 6 வருஷத்துல I've never seen you alone. உன்னை சுத்தி ஒரு 30 பேர் இருக்காங்க எப்ப பார்த்தாலும். அது பசங்களா இருக்கும், பொண்ணுங்களா இருக்கும். You are that center of attraction. People around you are happy. அப்ப சொல்றாங்க, you are a natural people's person. எனக்கு அப்பா அவங்க சொன்னதுக்கான ஸ்டேட்மெண்ட் புரியல. நான் பின்னாடி என் கோர்ஸ் எடுக்கும் போது தான் எங்க பிரின்சிபல் என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சது. She said this and I went back to my quote. She said, Sujit, you might not be good in solving mathematical problems, but you are brilliant in solving people's problems. Focus on your strengths. உனக்கு எது நல்லா வருமோ அதை ஃபோக்கஸ் பண்ணு, அதான் உன் கெரியர் பில்ட் ஆகும். So UG Statistics, PG I went and did my masters in social work, personal management and HR. இன்னைக்கு நான் என் வேலை என்ன? I only solve people problem. I train, I coach, I head HR for Infosys in Chennai. Now the beauty of this story எப்படி முடியுதுன்னு பாருங்களேன். Somebody was not eligible to write an engineering entrance examination. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் 537 பொறியியல் கல்லூரியில 6 பொறியியல் கல்லூரியை நான் ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சிருக்கேன். 427 தடவை 427 டைம்ஸ் பச்சை கலர் ரோ போட்டு டிகிரி கொடுத்துருக்கேன். இன்ஜினியரிங் டிகிரி கொடுக்கறது மட்டும் சந்தோஷமா இருக்கும். படிக்கவே முடியாத ஒரு கோர்ஸை டிகிரியை கொடுத்தாச்சு. பட் 27 colleges at the governing councils and syllabus framing committeeல இருக்கிறேன். எந்த காலேஜ் எனக்கு ரெக்கமெண்டேஷன்ல சீட்டு கொடுத்தாங்களோ அந்த காலேஜில் அங்க இருக்கும் வாதியார்களுக்கு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அங்க இருக்கிற வாதியார்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பது எப்படி அப்படின்ற ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எடுக்கிறேன். நீங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜ் போகும்போது நிறைய அவார்ட்ஸ் வாங்குவீங்க. I've got lot of awards. சரியா? நம்ம ஊர்ல அவார்டு பஞ்சமே கிடையாது. இந்த அவார்டு அந்த அவார்டு யாரா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. But some awards are very special. They'll be very, very close to your heart. October 2nd of 2015, Loyola Alumni Congress அப்படின்னு ஒரு ஈவென்ட் நடக்கும். Every year it happens. அந்த அலுமினை காங்கிரஸ்ல 4 பேருக்கு டிஸ்டிங்கிஷ் அலுமினை. இதுதான் ஹையஸ்ட் ஆனர் காலேஜ்ல. நல்லா ஞாபகம், நீ எந்த அவார்டு வாங்கினாலும் when SRM calls you back and honors you with an award, அதோட எலிவேஷனே வேற, அதோட உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமே வேற, because you're coming back to your alma mater. So October 2nd 4 பேருக்கு அந்த அவார்டு. ஃபர்ஸ்ட் இயர் அவார்டி டாக்டர் சி ரங்கராஜன், ஃபார்மர் RBI கவர்னர் அண்ட் ஆந்திர பிரதேஷ் கவர்னர். ரெண்டாவது அப்ப இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. மூணாவது IOB பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO. நாலாவது தருதலை என்று அழைக்கப்பட்ட சுஜித் குமார், மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கான அந்த ஒர்க் செஞ்சதுக்காக அந்த அவார்டு. இதுல பியூட்டி என்னன்னா, என்ன யார் தருதலைன்னு சொன்னாரோ அந்த பிரின்சிபலா இன்னைக்கு இருக்காரு. அப்கோர்ஸ் நாங்க அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அது சொல்லறியா மனத்தை வாங்காத வெளியில போய் அப்படின்னு. இப்ப அவர் கீழே உட்காந்துருக்காரு. எனக்கு அவார்டு கொடுக்கும் போது இஸ் ரிட்டையர்ட் பிரின்சிபல். மேல வந்து கீழே வந்து கடை மேல ஓடி வந்தாரு. நான் இருப்பேன் அந்த போட்டோல அப்படின்ட்டு நின்றுட்டு எங்க அம்மாவை வர சொன்னாங்க. அம்மா நாம வந்ததே கிடையாது. எங்க அம்மா மேல வந்தாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படி கட்டி பிடிச்சாங்க. கணத்துல ஒரு முத்தம் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா என் காதுல வந்து எதை எங்க அம்மா தான் சொன்னாங்க. எனக்கு சத்தத்துல ஒண்ணுமே கேட்கல. நான் சொன்னேன், என்னம்மா அப்படின்னு. இப்படி இறங்கி போகும்போது எங்க அம்மா அப்படின்னாங்க, அங்க பாரு அப்படின்னு. அது ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம். டான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. மெயின் பில்டிங், லாயலோட மெயின் அந்த சூப்பரான அந்த பில்டிங் தெரியுது. நான் கேட்கிறேன் எங்க அம்மா கிட்ட, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. ஃபங்க்ஷன் முடிச்சு நான் கீழே வந்து என்னம்மா சொல்றேன் அப்படின்னு. எங்க அம்மா சொல்றாங்க, May 27, 1994 தம்பி நம்ம அந்த காரிடார்ல தான் நின்று இருந்தோம் 8 மணி நேரம் கியூல லெட்டர் வச்சுட்டு.
எங்க அம்மாவுக்கு அப்ப பயங்கர முட்டி வலி. அப்ப போய் உட்காந்துப்பாங்க. அந்த காரிடார்ல தான் உட்காந்துருந்தோம். அங்க இருந்து இங்க வரதுதான் தம்பி சக்சஸ். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ப மாட்டீங்க என்ன பண்ணாங்கன்னு. அந்த பிரின்சிபல் ஆபீஸ் எங்கடா தம்பி இருக்கு? அங்கேயே தான் இருக்கா அப்படின்னாங்க. அங்கேயே தான் இருக்கு. இந்த சைட்டேஷன் எடுத்துட்டு அங்க போவோமா அப்படின்னாங்க. வா போவோம். என்ன பண்ணாங்க தெரியுமா எங்க அம்மா? அந்த பிரின்சிபல் ஆபீஸ் வாசல்ல எங்க என்ன தருதலன்னு கூப்பிட்டாங்க. அங்க ரெண்டு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. போட்டோ எடுத்து என்ன சொல்றாங்க, நீ சோசியல் மீடியால பேஸ்புக்ல எல்லாம் போடுவில்ல, இப்ப போடுங்க இந்த போட்டோவை, இப்ப போடு அப்படின்றாங்க. See, that day I felt extremely proud. The reason why I'm telling you this story, என்ன மாதிரி ஒரு ஆள் after scoring 71 in mathematics, after being called a disaster, as a disaster student, நிறைய டீச்சர் சொல்லிட்டாங்க இதுவும் ஒரு டிசாஸ்டருங்க இந்த ஸ்கூலுக்கு. If I can go and make a career for myself, each and every one of you can do it. நீ ஏன் ரூட்ல வரணும் நான் சொல்லவே மாட்டேன். I'm not the right example for you. என்ன மாதிரி அடி வாங்கி ஃபெயில் ஆகணும், இல்ல பயங்கர மார்க் கம்மியா வாங்கணும் கிடையவே கிடையாது. யூ கேன் பி சக்சஸ்ஃபுல். ஒரே ஒரு விஷயம், காலேஜ் லைஃப் மட்டும் சீரியஸா எடுத்துக்கணும். நீ அப்படின்றதுக்குள்ள 3 வருஷம் ஓடிடும். At the blink of the eye, you will just finish 3 years. இந்த டைம்ல காலேஜ் டைம்ல எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்கியோ you're going to be as much successful as. இப்போ நான் வந்து இந்த காலேஜ் கட்டடி கூடாது, பணம் பார்க்க கூடாது. I'm not here to do our moral policy. By now you are adults, you need to know what you need to do. அதுக்கு ஒரே விஷயம், நீ கட்டடிச்சா கூட பரவாயில்ல, இதுகிட்ட நீ எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கியோ அவ்வளவு கூட உருட்டுரு. This is the new age cancer that you need to be worried about. கேட்டுக்குமா சரியா? இது நிறைய உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, you are addicted to mobile phones. I request you to switch on the screen time ஒரு ஆப் இருக்கு உள்ள உங்க போன்ல. அந்த ஸ்கிரீன் டைம் தான் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு it gives you an average per day நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்ற ஆவரேஜ் கொடுக்கும். இது வந்து ஒரு பூமர் அங்கிள் உங்ககிட்ட பேசுற மாதிரி பார்க்காங்க. சரியா? all of us addicted. உங்க பேரண்ட்ஸ் வெளியில இருக்காங்களா, they are addicted. இப்ப நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். எத்தனை பேர் நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி கடைசியா பாக்குறது மொபைல் போன்? கை தூக்கு பார்க்கணும். பொய் சொன்னாலும் சாமி கண்ணை குத்திடும். லாஸ்டா நான் பாக்குறது மொபைல் போன் தான். காலையில எந்திரிச்சோன்னே நான் பாக்குற முதல் விஷயமும் மொபைல் போன் தான். ஏன் காலையில எந்திரிச்சோன்னே ஐயோப்பா நம்ம வீட்டெல்லாம் கிளாக்கே கிடையாது, அலாம் கிளாக்கே கிடையாது இல்ல, மொபைல பார்த்தா நம்ம டைம், சரி டைம் பார்த்து அப்படியே வச்சிருவோமா, வாட்ஸ்அப் பார்ப்போம். சரி, அந்த வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு காலங்காத்தால என்ன நடந்துரு போகுது? ஒரு 4 எத்து போனவனுங்க ஒரு ஃபிளவரை போட்டு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க. சரியா? அதுவும் அவன் சொந்தமா அனுப்புற மெசேஜ் கிடையாது, எவனோ ஒருத்த ஃபார்வர்ட் பண்ணிருப்பான். அந்த குட் மார்னிங் கேட்டுதான் அவனுக்கு பெரிய போகுது. அந்த குட் மார்னிங்கோட நிக்காது. அப்புறம் ஒரு இன்ஸ்டாகிராம் போக சொல்லும். இப்ப இது ஒரு 2-3 கும்பல் வேற இருக்கு. இது ஒரு ஃபார்வர்ட் அனுப்புவானுங்க சாமி படம் போட்டு. அது என்ன சாமி படம் வேணா இருக்கும். இதை உடனே 7 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி உனக்கு நல்லது நடக்கும், இல்லைன்னா ரத்தம் கக்கி செத்துருவேன். நமக்கு வம்பு, எதுக்கு வம்பு? அடிச்சு விடு ஃபார்வர்டு. 7 பேருங்களா, 700 பேருக்கு அனுப்புறேன்டா அப்படின்ட்டு அனுப்பி விடும். ரைட்? இன்னொரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. உண்மையான மர தமிழனா இருந்தா இதை உடனே அனுப்புடா அப்படின்னு. ஒரு பக்கம் நம்மள சங்கின்றவானுங்க, இன்னொரு பக்கம் இந்த இதுவாங்க. நம்மளுக்கு பிரச்சனை, நம்மளுக்கே ஐடென்டிட்டி கிரைசிஸ். போட்டு அனுப்பிடு எல்லாரையும். Now you just need to think twice before you consume. இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவன் வீடியோ போட்டுட்டே தான் இருப்பான். நிறைய பேருக்கு பார்த்து பார்த்து கைரேகையே இல்லை நம்ம பசங்களுக்கு. இந்த இடத்துல இப்படியே தான் இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு, I'm not exaggerating, இந்த சிம்டம்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சில பேருக்கு இருக்கும். கழுத்து வலிக்கும், இந்த இடம் வலிக்க ஆரம்பிக்கும், இந்த பக்கம் வலிக்கும் தலை. ஒரு ஹேசி இமேஜ் தெரியும், blurred image. நீங்க வந்து அது கண் பார்வை சரியில்லைன்னு நினைக்கிறீங்க. It is taking it to a stage called brain fog. சொந்தமா யோசிக்க முடியாது, யோசிக்கிற தன்மை இழந்துடுவீங்க. You will be extremely irritable. ஆகும். ஒரு விஷயத்தை உங்களால, ஒரு என்டர்டைன்மெண்ட் கூட உங்களால ஃபுல்லா பார்க்க முடியாது. நல்லா யோசிக்க, இந்த ஃப்ரண்ட்ல இருக்க எங்க ஜெனரேஷன் தூர்தர்ஷன் ஒண்ணு பார்த்துதான் எங்க பொழப்பே ஓடிச்சு. Can you imagine something? அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, தூர்தர்ஷன் ஒண்ணு இருந்துச்சாமே நீ பாத்திருக்கியா? என்டையர் வீக்குக்கு வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் ஒரு ப்ரோக்ராம் வரும். சித்திரகார் வந்து நீங்க ஹிந்தி தெரிஞ்சா வெனஸ்டே அன்னைக்கு 8:05 வரும். சித்திரகார் தான் ஹிந்தி பாட்டு போடுவான், ஒளியும் ஒளினா தமிழ் பாட்டு போடுவாங்க. 7:30 சோபனா ரவின்னு ஒருத்தவங்க நியூஸ் படிப்பாங்க. 8 மணிக்கு தான் பாட்டு போடுவாங்க. 7:35 இருந்து 8 மணி வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணுவோம்? குடும்பத்தோட உட்கார்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம். வாஷிங் பவுடர், நிர்மா, உங்க ஆயா வீட்டுல கூடுமா, இதெல்லாம் வரும். பார்ப்போம், அட்வர்டைஸ். ஏன்னா பாட்டு வரப்போகுது, 8 மணிக்கு வரும் பாட்டு. 6 பாட்டு வரும்.
6 பாட்டு வரும். இப்ப நினைச்சு பாரு, சன் டிவியில் இந்த வாரம் அப்படின்னு ஒரு இளைய தளபதி நடித்த அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த நம்ம வந்து படத்துக்கு நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் நடுவில் தான் படம் வரும். கரெக்டா? அப்போ ஒரு 4 சீன் வரும், அட்வர்டைஸ்மெண்ட் வரும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டபக்குன்னு ரிமோட் எடுத்து விஜய் டிவிக்கு போவோம். விஜய் டிவில விஜய் நடித்த இன்னொரு படம் பார்க்கணும். அப்புறம் ஜி டிவிக்கு போவோம். அப்புறம் கலர்ஸ் டிவிக்கு போவோம். கிட்டத்தட்ட 4 படம் ஒரே டைம்ல பார்ப்போம். 4 மணி நேரம் கழிச்சு என்னடா படம் பார்த்தேன் என்ன படம் பார்த்தேன் அது தெரியல, 4 படம் சேர்த்து பார்த்தேன். So you don't realize that even in entertainment you can't enjoy. இப்படி பார்க்கிறது போய் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். Everything for us is social media. நாளைக்கு நான் என்ன போட்டு எவங்கிட்ட நான் போய் லைக்ஸ் கமெண்ட்ஸ் வாங்குறேன். I'm extremely active on social media. இன்ஸ்டாகிராம்குள்ள மட்டும்தான் இன்னும் ஆக்டிவா வரல. Facebookல ஒரு 57,000 பேர் இருக்காங்க ஃபாலோவர்ஸ். நிறைய பேர் கேட்கறாங்க Facebookல ஒன்னு இருக்கா? நாங்கெல்லாம் இன்ஸ்டால, ட்விட்டர்ல, லிங்க்டின்ல எல்லாத்துலயும் இருக்கோம். But the average time I spend per day is not more than 20 minutes. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உங்க வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு சார், 1.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு சார், அது சார் அது பாட்டு போட்டோம். நான் பேசுறது யூடியூப்ல ஏதோ ஒரு டாக் பேசிருப்போம், அதை எடுத்து யாரோ போட்டிருக்காங்க. இன்னைக்கு ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனல் கூப்பிட்டாங்க, சார் நாங்க 7 வருஷமா யூடியூப் சேனல் ரன் பண்றோம் சார், இந்த ஒரு வீடியோ தான் எங்களுக்கு இவ்வளவு ட்ராக்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க எங்களுக்கு வீடியோ பண்ணி தரீங்களா, இதுல நிறைய ரெவன்யூ வந்திருக்குண்ணா. ஓஹோ, உங்களுக்கு ரெவன்யூ வரதுக்கு நான் வந்து பேசணும். இப்ப அது கீழே நிறைய பேர் கமெண்ட் எழுதிருப்போம், நிறைய பேர் பாராட்டியிருப்பான், சில பேர் கழுவி ஊத்திருப்பான். ரெண்டுமே டசன்ட் மேட்டர். ஏன்னா வேலை வெட்டி இல்லாதவனா நாங்க வந்து எழுதிட்டு இருக்கிறோம் கமெண்ட். நீ அந்த கேட்டகரிக்கு போயிடாது. If you are a content creator, absolutely no problem. But otherwise, please spend your time judiciously, especially when you are on your studies. அதுக்கு ஃபோக்கஸ் தேவை. ஃபோக்கஸ் இது பக்கத்துல இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லைங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா என்ன சவுண்ட் வரும்? என்ன சொல்லுவார்? பீக் வருமா? வாட்ஸ்அப்ல ஒரு சவுண்ட் வருது, டிங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும்ல, ஒரு எல்லோ ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஏன் அந்த சவுண்ட் டிங்னு வருது, ஏன் பொம்முன்னு வரல? யோசிச்சிருக்கீங்களா யாராவது? டமால் அப்படின்னு வரலாம்ல சவுண்ட் நோட்டிபிகேஷன். டக்குன்னு நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் டமால் கேட்டுட்டே இருந்தா எவ்ரி டைம் அந்த டிங்னு ஒரு சவுண்ட் வரும்போது பிரெயின்ல இருந்து உனக்கு டோபமைன் அப்படின்னு ஒரு இட் இஸ் a science behind it. It's a science behind it. இப்ப அதனால இப்ப நானு சார் எல்லாரும் உட்காந்துருக்கோம், அவருக்கு தான் மெசேஜ் வரும். ஆனா நான் எடுத்து பார்ப்பேன், எனக்கே ஒரு பையனும் மெசேஜ் எனக்கு மாட்டான். இல்ல நிறைய பேர் நம்ம ஒரு போட்டோ போட்டோ அன்னைக்கெல்லாம் பாருங்க, ப்ரொஃபைல் பிக் போட்டோ போட்டு எவன்லாம் லைக் போட்டிருக்கான், எவன் பார்த்திருக்கான் ஆனா ஒன்னும் லைக் போடல. போன் பண்ணி வரைக்கும் கேட்போம், பார்த்தல ஏன் லைக் போடல, என்ன பொழப்புது இல்ல? இப்ப இந்த சட்டை பேண்ட் நான் போட்டிருக்கேன், இப்ப நான் சோசியல் மீடியால ஒரு போட்டோ போடுறேன், லைக்ஸ் கமெண்ட்ஸ் வருது. ஓகே, யாரே தெரியல, எவனோ போடுறான், பொண்ணு பேர்ல இருக்க ஒரு பையன் போடுறான். இப்ப நான் இந்த கதிரவன் சார் யாரே தெரியல வச்சுக்கோங்க, ரோட்ல ஒரு பாட்டு நடந்து போறேன், நேரம் கதிரவன் சார் கிட்ட போறேன், யாருன்னு தெரியல சார், அவமே லுக்கிங் அப்படின்னு என்ன யாருன்னு தெரியல. அவர் என்ன கேட்பாரு, லூக் சொல்றா நீனு போட அந்த பக்கம். We look at comments from unknown strangers. அப்பா அம்மா கிட்ட கேட்க மாட்டோம், பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்க மாட்டோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க மாட்டோம். My grandfather died, கீழே புறமா படுத்திருக்காரு, செல்ஃபி. Now please be aware, that's not the real world. இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் when I counsel people, டே உன் பிரச்சனை வேற எங்கேயுமே கிடையாது, நீ சோசியல் மீடியால you are searching for a recognition. இந்த லைக் ஏன் இந்த வீடியோ வைரலா போல, ஏன் இந்த கமெண்ட் வைரலா போல? No, that's not the real world. Real world is friends. அதான் சொல்றேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா அதோட வேற நல்ல ஃப்ரெண்ட் யாரு? அவனுக்கு உன் மேல ஓ நம்பிக்கை, உனக்கு உன் மேல இருக்க நம்பிக்கையோட ஃப்ரெண்டு உன் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கும். அச்சா பாத்துட்டாங்க பண்றா நீ அப்படின்னு. அது நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட், வெளியில உட்காந்துருக்க பேரண்ட்ஸ். உங்க டீன் பேசிட்டாரு, உங்க சீஃப் டைரக்டரும் பேசிட்டாரு. But I thought I'll just stress upon this point. And it's ரொம்ப absolutely essential. Whether you like it or not, parents நம்ம கொடுக்கிற respect has gone down the drain. உனக்கு என்ன தெரியும்? அது இந்த ஏஜ் இருக்கு பாருங்க, between 18 and 25, இது வந்து உச்சகட்டத்துல இருக்கு. இந்த ஸ்டேஜ் எப்படின்னா எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். அப்பா அம்மாவை சுத்தமா மதிக்காத ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா இதுதான். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2 years பேக் என்னோட மாற்றம் அட்மிஷன்ஸ்க்காக நான் அருப்புக்கோட்டைன்னு ஒரு ஊர் போக வேண்டியது. ஒரு பையன் கொஞ்சம் நல்ல மார்க், டீசன்ட் மார்க் வாங்கியிருந்தான். அந்த பையன் வீட்டுல வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நான் கேட்கிறேன், ஏன் தம்பி அவனுக்கு 178 கட் ஆஃப் 200க்கு. சொன்னேன், நீ ஒன்னும் நல்லா படிச்சிருக்கலாமேப்பா அப்படின்னு. நல்லா படிச்சிருக்கலாம் சார், எங்க அப்பா சரியில்லை சார் அப்படின்னு. நான் அப்பா சரியில்லைன்னா அப்பாவுக்கு குடி அது மாதிரி பழக்கம் போல. என்னடா சொல்ற, அப்பா என்ன பண்ணுவாரு? இல்ல சார் அவருக்கு ஒரு டீ மாஸ்டரா இருக்காரு, அந்த ஆள் கொஞ்சம் நல்லா
வேலை செஞ்சு துபாயில எல்லாம் வேலை கிடைச்சு சார். கொத்தனாரா கூப்பிட்டாங்க, அவர் போக மாட்டேன்ட்டாரு. இந்த டீ கடையிலேயே குடிச்சிட்டு இருக்காரு. என் மாமா பையன் எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, என்ன மட்டும் படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாரு. அப்பா டீ கடையில வேலை செய்யறாரு. அப்ப நான் கேட்டேன், உங்க அப்பா டீ கடைக்கு என்ன கொஞ்சம் கூட்டு போறியா அப்படின்னு. அவன் கூட்டு போறேன் அப்படின்ட்டு அவன் அம்மாவை ஏறிக்கிட்டாங்க. அவர் இனோவா கார்ல போயிருந்தேன். சின்ன ரோடு, இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல அந்த கடை தெரியுது. அவங்க அப்பா ஒரு ஓட்டையா ஒரு பனியன், வேர்வையை துடைக்க ஒரு துண்டு, லுங்கி, டீ மாஸ்டர் டீ ஆத்திட்டு இருக்காரு. நான் கேட்டேன் அந்த பையன் கிட்ட, உங்க அப்பா எத்தனை மணிக்குடா தம்பி கடைக்கு வருவாரு? தெரியல சார் அப்படின்னு. அவன் அம்மாவை கேட்கறான், எப்பமா போவாரு? அவங்க அம்மா சொல்றாங்க, 3 மணிக்கு எந்திரிப்பாரு, 4 மணிக்கு டீ கடையை திறப்பாங்க. ஊர் சைட்ல 4 மணிக்கு டீ கடை திறந்து 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு டீ கடை. எப்போ வருவாரு அப்படின்னு. அதுவும் தெரியல இந்த பையன். அப்ப அதுவும் கேட்கறான் அவங்க அம்மா கிட்ட, எப்பமா வருவாரு? 11 மணிக்கு வருவாரு. சரி, இந்த பையனை டீ கடைக்கு நான் கூட்டிட்டு போறேன் உள்ள. அவங்க அப்பாக்கு என்ன பார்த்தும் வரி சந்தோஷமா, சார் நீங்க வந்திருக்கீங்கன்னு ஒரு ஸ்பெஷல் டீ போட்டு கொடுத்தாரு. அவர் ஓனர் இல்ல, கல்லாப்பட்டியில ஓனர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்ப நான் கேட்டேன், இந்த பையனை கேட்டேன், உங்க அப்பாவை கேள்ல எவ்வளவு நேரம் உட்காருவாருன்னு கேள்றா அப்படின்னு. அவனுக்கு புரியல. அப்பா நீ எவ்வளவு நேரப்பா உட்காருவ அப்படின்னு. அடப்போடா அப்படின்ட்டு அவர் டீ ஆத்திட்டே இருக்கு. அப்ப நான் சொன்ன ஓனரை கேள்றாரு. ஓனர் அவங்க சொந்தக்காரங்க, ஒரு வகையில தூரத்து சொந்தக்காரங்க. ஆமா, அப்பா எவ்வளவு நேரம் உட்காருவாரு? அவர் சொல்றாரு, காலையில 4 மணிக்கு வருவாரா அவங்க அப்பா, மத்தியானம் 2ல இருந்து 2 சாப்பிடுற டைம்ல போய் பின்னாடி ஆலமரம் இருக்கு அங்க உட்காருவாரு அப்படின்னு. அப்ப நான் பையன்கிட்ட கேட்டேன், நீ என்னைக்கா யோசிச்சிருக்கா தம்பி, உங்க அப்பா 3 மணிக்கு எந்திரிக்கிறாரு காலையில. 3 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நின்னுட்டே வேலை செய்யணும். இட்ஸ் நாட் ஈஸி. நின்னுட்டே வேலை செய்யணும். நடுவுல ஒரு 1/2 hour பிரேக். இப்படி வேலை செஞ்சா நீ படிச்சிருக்கிற. அப்ப அவங்க அப்பா கிட்ட அவர் சாப்பிடுற டைம்ல நான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னா, அவங்க பையன் அப்படி சொல்லிட்டான்னு சொன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், என்ன சார் துபாயில எல்லாம் வேலை கிடைக்குதுனாங்க, நீங்க போக மாட்டேன்ட்டீங்களாமே அப்படின்னு. ஆமா சார், துபாயில 10 நாள் வேலை கிடைச்சது, போயிருந்தா 4 காசு சம்பாதிச்சிருக்கலாம். நான் இந்த ஊர்ல குடிப்பழக்கம் அதிகம் சார், மொத்த புள்ளியும் வச்சிருக்கேன் நானு, அதனால அவனை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. கஞ்சோ கூட அவனுக்கு பசா 3 வேளை சாப்பாடு, அந்த வசதி சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியல சார் சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாரு, சார் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் என் புள்ள நல்ல மார்க் எடுத்திருப்பான் சார், நல்ல காலேஜ் மட்டும் சீட்டு கொடுத்துறேன். இது அப்பா. நான் பையன் எப்படி பாக்குறான் பாருங்க. Now, I don't know how many of you appreciate what your parents have done. உங்க அப்பா அம்மா எங்க வேலை செய்யறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு பேருக்கு தெரியும்? எவ்வளவு பேர் உங்க அப்பா அம்மா வேலை செஞ்ச இடத்துக்கு போயிருக்கீங்க? எவ்வளவு பேரோட வேலை, அப்பா அம்மாவோட வேலை ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க? அது தெரிஞ்சா போதும். Please understand that your parents struggle. அது கார்பரேட்னு சொல்லிக்கலாம். கண்ட மேனேஜர் கிட்ட பேச்சு வாங்கணும், கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும். பிசினஸ்ல இருந்தா நாயா பேயா இருக்கும். இந்த அப்பான்னு ஒரு டம்மி பீஸ் இருக்குது பாருங்க வீட்டுல, உண்மையா அப்பா கேரக்டர் தான் டம்மி பீஸ். வெளியில தான் வெளியில நாயடி